ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேர்தல் களம் சூடு பிடிச்சி சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாருமே பரபரன்னு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு, எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க, சீமான் அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க, பிரேம்லதா விஜயகாந்த் பிஸியாக இருக்காங்க. எல்லாரை விட விஜய் அவர்கள் பயங்கர பிஸியாக இருக்காங்க. அவங்க போகிற இடத்துல எல்லாம் கூட்டம் தள்ளுன்னு தள்ளுது. ஓகேங்களா? பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ பரபரப்பாக விஜய் போயிட்டு இருக்கும்போது அவரை பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வருதுன்னா, அவர் வேட்பாளர்களை கொஞ்சம் சரியில்லாத வேட்பாளர்களை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி விஷயம் வருது. அந்த பதிவுகளை எல்லாம் போய் பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படி வாயில அது மாதிரி அசிங்கமா அருவருக்கிற மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க. அவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு ஒரு வீடியோவில் அந்த மாதிரி மோசமா பேசுற அவங்களே தான் இந்த பக்கம் விஜய் அவர்கள் அவங்க பேரை சொல்லி வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சிருக்கார். நகர் திரு டாக்டர் என் மரியா வில்சன் நிர்வாக குழு உறுப்பினர். ஒருத்தர் தான் அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தனா, அப்புறம் ஒருத்தரோட பேரை சொல்றார். அவரு அங்க அவ்வளோ பவ்யமா விஜய் கிட்ட பக்கத்துல நிக்கிறார். ஆனா அவரோட வார்த்தைகள் கேட்கறதுக்கு அவ்வளோ மோசமா இருக்கு. அவரு பேசுன இன்னொரு பதிவை போடுறாங்க பக்கத்துல. அது கேட்குறப்போ காதுல கேட்கவே முடியாது. அவ்வளோ கேவலமான வார்த்தைகள் பேசுறாரு. எனக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேவலமான அசிங்கமான அருவருக்கிற மாதிரி வார்த்தைகள் பேசுறவங்க அரசியல்ல இன்வால்மெண்ட்டோட இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு கூட எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். யார் வாயில அந்த மாதிரி மோசமா வார்த்தைகள் வருதோ அவங்க அடுத்த கொஞ்ச நாள்ல பார்த்தா அரசியல் களத்துல நிக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருந்தார். ஆண்டிப்பட்டி திரு வி பாண்டி, தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். ஆம்பளை பார்த்தா ஓசி அப்படி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டு மீரா கால ஓலி மாலை நான் விடுத்து விடுவேன். விடலாம் கால ஓலி பூரா விடல. நாங்க கூட எங்க நாங்க விடுவோம். அப்புறம் நீ பச்சத்தை பத்தியமே தான் நடிச்ச நீ. அப்புறம் கட்டி பிடிச்சி கொடுத்துருந்த கையில பீர் பாட்டிலோட சேர்த்து குடிச்சு உவா. நீ என்ன செஞ்ச அந்த வீடியோ எப்படி உட்காந்துருந்த சொல்லவா? உள்ள பாடி போட்டிருக்க, வெளியே சொட்டு போட்டிருக்க, பூரா இழுத்து. தேனி மாவட்டம் தளபதி விஜய் மக்களுக்கு சார்பாக எங்க தென் மாவட்டத்தில் தேனி பக்கம் தயவு வரணும்னு நினைச்சாத வேற மாதிரி பண்ணிக்குவோம். திரு டி சந்திர காண்டீபன் கழக நிர்வாகி. கஞ்சா வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த சந்திர காண்டீபன் என்பவர் தாவேக சார்பில் பேராவூரணி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் மீது கொலை முயற்சி, கொள்ளை, அடிதடி, ஆள்கடத்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பரம்பரையா அவர் இருப்பார் போல இருக்கு. அந்த மாதிரி பேசுறார். இவங்கெல்லாம் ஆண்கள். ஓகேங்களா? சரி, ஆண்கள் தான் அந்த மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் விஜய் செலக்ட் பண்ணி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அத்தனை பேர்த்தையும் விஜய் தான் செலக்ட் பண்ணியிருப்பாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போது நான்லாம் சாதாரண ஆள். எனக்கே டைமே பத்த மாட்டேங்குது சுத்தமாக. நான் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டே இருப்பேன். நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கு என்னால் ரிப்ளையே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட அடிக்கடி என் சகோதரிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னெல்லாம் போடுவேன்ல. டைம் கரெக்டாக வராமல் நிறைய கமெண்ட்ஸ் என்னால் படிக்கவே முடியாமல் நான் பதில் போட முடியாமல் போயிடும். ஒரு சாதா ஜோதிடர்
ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் தெரியும் என்ன, எனக்கே இவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறப்போ விஜய் எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி, சினிமா பர்சனாலிட்டி, இன்னைக்கு அரசியலில் மிகப்பெரிய இடத்துல இருக்காரு, நாளைக்கு முதலமைச்சர் ஆகிற பொசிஷனில் இருக்கிற ஒருத்தருக்கு எவ்வளோ வேலைப்பளு இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வேட்பாளர்களை எல்லாம் செலக்ட் பண்ணி அவரை பற்றியெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அவர் ஓகே இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு கடைசி டிசிஷன் தான் அவர் எடுத்துருப்பார். அப்படி எடுக்கும்போது சரி, அப்படி தான் எடுக்கும்போது அவங்க எல்லாருமே அவருக்கு முன்னாடி வந்து நின்று அவங்களோட விஷயங்களெல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் சரியாக இருந்திருக்கும். அதனால அவர் எடுத்துடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கள செலக்ட் பண்ணுறவங்க தானே, அவங்கள யார் என்ன, அவங்க தொகுதியில் நல்ல பேர் வாங்கி வச்சுருக்காங்களா, அந்த தொகுதியில் நிறைய மக்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கா, அந்த தொகுதிக்காக உழைச்சிருக்காரா, அதெல்லாம் நம்ம பார்த்து எடுக்கிறவங்க கீழே இருக்கவங்க தானே. அப்போது விஜய் கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் போது கீழே இருக்கவங்க தப்பு பண்ணுறது தானே விஜய் அவங்கள தேர்ந்தெடுத்ததற்கு முக்கியமான காரணமாக இருக்கும். அதனால எல்லா தப்பையும் நம்ம விஜய் மேலேயே போட முடியாது. அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கணும். சரிங்களா? இவங்களையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க சரியாக இருந்திருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கட்சியிலேயே நிறைய பேர் உள்ளே இருக்கிறவங்களையே விஜய் இன்னும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறது சரியாக இருக்கும். சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி இருக்கட்டும். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயமுத்தூர் கவுண்டம்பாளையம் தொகுதி இப்போ எம்எல்ஏவாக நிற்கிற திருமதி கனிமொழி சந்தோஷ், ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க அரசியலுக்கு முயற்சி பண்ணி டிவிக்கில் வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு எம்எல்ஏ போஸ்ட்லேயும் நிற்கிறாங்கல்ல. அவங்கள பற்றி நிறைய பேர் அவங்க வந்து ஜோதிடர், அவங்க வந்து கேன்சரை ஜோதிடமே குணப்படுத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? கவுண்டம்பாளையம் திருமதி RD கனிமொழி கழக நிர்வாகி. சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, அவங்களோட லைஃப் வந்து லாங்கிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க சர்வைவல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத கொண்டு நீங்க ஜோதிடத்தில் சொல்லலாங்க. இது சின்ன விஷயம்னு கிடையாது, எல்லாத்துக்குமே. இப்ப நம்ம வந்து கேன்சர் பெரிய நோயா பாக்குறோங்க, சின்ன சின்ன விஷயங்க இது. நம்மளுக்கு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சைடுமே போகுங்க, முடி நிறைய கொட்டுது, அதுக்கு ஜோதிடம் தீர்வு இருக்கு. ஒரு பிசிஓடி பிரச்சனை, குழந்தையின்மை, மெயினா இன்ஃபர்டிலிட்டி. எத்தனையோ பேர் நான் ஒபிசாவோட உடம்பு ரொம்ப பெருசா இருக்கேன், குண்டா இருக்கேன், நான் உடம்பு கம்மி பண்ணணும், அதுவும் ஜோதிடத்துல பண்ணலாம். எல்லாமே கிரகங்கள் பண்ணக்கூடிய மாயம். இது வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்ற முறையிலும் கோயமுத்தூர் வாசி அப்படின்ற முறையிலையும். ஆனால் நான் அவங்க தொகுதி இல்லை, நான் வந்து சவுத் கவுண்டம்பாளையம் தொகுதி இல்லை. இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு சகோதரி, அதுவும் அவங்க வந்து ஜோதிடம் படித்தவங்க, அரசியலில் தைரியமாக போய் நிற்கும்போது அவங்கள பற்றி இப்படி ஒரு அவதூறு வந்ததை உங்களுக்கு விளக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்னு தவிர, அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க, அவங்க தப்பே பண்ணலைன்னு நான் சொல்லலை. அவங்க சொன்ன விஷயத்த நீங்கள்லாம் தப்பாக புரிஞ்சிட்டீங்களோ, கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பதிவு போடுறேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கேன்சர் மாதிரியான பெரிய நோய்களை ஜோதிட ரீதியாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜோதிடமே கேன்சரை குணப்படுத்திடும் அப்படின்னு அவங்க சொல்லலை. யார் கேன்சர் வந்தவங்க யாரும் டாக்டர்கிட்ட போக வேண்டாம், ஜோதிடத்தினாலேயே குணப்படுத்திட முடியும் அப்படின்னும் அவங்க சொல்லலை. கேன்சர் வந்தவங்க யாரும் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாம், சும்மா ஜோதிடம் பார்த்தாலே உங்களுக்கு குணமாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லலை. புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடர்கள் பேசும்போது அவங்க ஒன்றும் பேச்சாளர்களாம் கிடையாது. சரிங்களா? அவங்க ஜஸ்ட்டு ஜோதிடர்கள். அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும், அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல தான் செய்வாங்க. புரியுதுங்களா? இப்போது நானே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், அதாவது குரு வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நல்லா செயல்படுறார், அதனால் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா குரு அப்படிங்கிறது கொழுப்பு சத்து. புரிஞ்சதுங்களா? குரு வந்து சிறப்பாக செயல்படும் போது நம்ம உடம்புல கொழுப்பு சத்து குறையாது ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? கொலஸ்ட்ரால்
நம்ம உடம்புல அப்படியே தான் இருக்கும். அந்த குரு அந்த நேரம் இருக்கு இல்லையா, குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமமோ விலகுனதுக்கு அப்புறமா குரு நகர்ந்தாருன்னா சனி வருவார். புரியுதுங்களா? அந்த சனி வர நேரத்தில் தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் உடல் எடை குறையுமோ தவிர, குரு ஸ்ட்ராங்காக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எவ்வளோதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்கள் உடம்புலேருந்து கொலஸ்ட்ரால் குறையாது அப்படின்றது அந்தந்த கிரகங்கள் உங்களுக்கு செய்கிற விஷயங்கள். அது மாதிரி நானும் தான் பேசியிருக்கேன். திருமதி கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேன்சர் நோயை குணப்படுத்த ஜோதிடத்தால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிடத்தால் முடியும் அப்படின்னா ஜோதிடமே கேன்சரை சரி பண்ணி விட்டுறாது. அந்த நேரம் காலகட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஜோதிடத்துல உங்களுக்கு மோசமான காலகட்டம் இருக்கு அப்படின்னா, கேன்சர் அந்த நேரத்துல உங்க உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அந்த மோசமான காலகட்டம் முடியிற வரைக்கும் நீங்க எவ்வளோதான் டாக்டரை பார்த்து எவ்வளவுதான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும், எவ்வளோதான் மெடிசன்ஸ் அதுக்காக எடுத்துக்கிட்டாலும் அந்த நோய் குணமாகிறதுக்கு ரொம்ப சிரமமாகும். புரியுதுங்களா? ஏன்னா நேரம் கெட்டிருக்கு. அந்த நேரத்துல உங்களுக்கு அது குணமாகறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவா இருக்கும். இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவே நேரம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, கெட்ட நேரத்துல கேன்சர் உள்ள வந்துடும் உங்க உடம்புக்குள்ள. அப்போ கேன்சர் அந்த வளர்ந்து வெளியே தெரியுது, டாக்டர் கிட்ட போறீங்க, அவங்களுக்கு உங்க உடம்புல கேன்சர் இருக்குமா அப்படின்னு சொல்றாரு, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, அந்த நேரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நல்ல நேரம் ஆரம்பிக்கும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட திரும்பவும் போய் அவங்க கொடுக்குற மெடிசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஒரு ஆப்ரேஷன் கூட இல்லாமல் அந்த நோய் குணமாயிடும். புரியுதுங்களா? இது கேன்சருக்கு மட்டும் இல்லை, எல்லா நோய்களுக்குமே அப்படிதான். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் முதலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். ஒரு தம்பிக்கு ஒரு கிட்னி அவருக்கு கெட்டு போகுது. அந்த கிட்னி அதுக்கு மாற்று கிட்னி வச்சதும் அவருக்கு குணமாயிடுச்சு. கரெக்டாக 3 வருஷம். 3 வருஷத்தில் 32 வயசு பையனுக்கு வருது, 35 வயசில் குணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ட்வின்ஸ் குழந்தைங்க பிறந்தாங்க. ஒரு கிட்னி உடம்புல வச்சதுக்கப்புறம் அவர் நார்மலான வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சி அந்த 2 குழந்தைங்க. புரியுதா? அதுக்காக டாக்டர்கிட்டயே போகாமல் அவருக்கு சரியாகலை. ஜோதிடம் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லா இருக்கும், இந்த நேரத்தில் பிரச்சனையாகும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லும். அதை தான் கனிமொழி அவர்கள் ஜோதிடம் மூலமாகவே குணப்படுத்திடலான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஜோதிடம் மூலமாக குணப்படுத்திடலான்னா அந்த நேரத்தை பற்றி அவங்க குறிப்பிட்டாங்க. புரிஞ்சதுங்களா? அதே போல தான் இப்போ சமீபமாக என்கிட்ட ஒருத்தர் ஜோதிடம் பார்க்கும்போது, அம்மா அவர் என்கிட்ட கேட்டது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணம்மா சமீபமாக, அது என்கிட்ட உங்களுக்கு இந்த இடத்துல அவருக்கு இந்த தாடை இந்த இடத்துல ஒரு கட்டி வந்திருக்கு. அந்த கட்டி டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டினதும் டாக்டர் நிறைய ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால் அது எக்ஸாமின் பண்ணவே முடியல, நம்ம ஆப்ரேட் பண்ணிடலாம், ஒருவேளை அது கேன்சர் கட்டி ஆயிருந்தா பெரிய பிரச்சனை ஆகிடும் உங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவரும் பயந்துட்டு சரி பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சகோதரருக்கு 72 வயசு. சரிங்களா? அப்போ போய் அவர் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கட்டிய ஸ்கேனிங் எல்லாம் கொடுத்து வாங்கும்போது அது ஒன்றுமே இல்லாததுல வெறும் ரத்தமும் சீயும் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவர் பண்ணிட்டு வந்துட்டாரு. இந்த ஆப்ரேஷனுக்கு 2 லட்ச ரூபாய் செலவாயிருக்கு. அவருக்கு ஒரே வருத்தம், எங்கூட பேசும்போது அதுதான் சொன்னார், ஏமா 2 லட்ச ரூபாய் எனக்கு அநியாயமாக செலவாயிடுச்சுமா, ஒன்றுமே இல்லை, உப்பு மஞ்சள் வச்சு கட்டி இருந்தாலே எனக்கு அந்த கட்டி போயிருக்கும். இந்த டாக்டர்ஸ் பயமுறுத்தி நான் 2 லட்ச ரூபாய் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், ஆனால் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் ஜாதகத்தில் அப்படி ஏதாவது இருக்கா, எனக்கு பின்னாடி அந்த மாதிரி கேன்சர் கட்டி ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் ஜாதகம் பார்த்தாரு. அப்போ ஜாதகம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஆனால் ஒரு 4, 6, 8ஆம் பாவங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கு சார். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் உடம்புக்கு அது எதுவும் கொடுக்காது, ஆனால் உங்கள் கிட்ட இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கு. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு வெட்டி செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுற செலவு வந்திருக்காது. இல்லை எங்கேயாவது ஃபாரின் டூர் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பணம் செலவாகணும்னு தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த பணத்தை வேறு விதத்தில் செலவு பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த கட்டியே வந்திருக்காது. உங்ககிட்ட இருக்கிற பணம் செலவாக மாட்டேங்குதேன்னு சொல்லி அந்த கட்டி உடல் நலம் மூலமாக அது உங்களுக்கு பணம் போயிடுச்சு சார், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவர் அநியாயம் ஆயிடுச்சேம்மா, இதுக்கு நான் ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வந்திருப்பேன்னு சொல்லி வச்சார். அந்த மாதிரி ஜாதகத்தில்
சில பிரச்சனைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரம் அப்படின்றது இருக்கும். அதை தான் கனிமொழி சந்தோஷ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கேன்சர் ஜோதிடத்தின் மூலமாகவே குணமாயிடும் அப்படின்னா, ஜோதிடத்துல இருக்கிற நேரத்துல மோசமா இருந்தா நீங்க போய் டாக்டர் எல்லாம் பார்த்து சரி பண்ணிப்பீங்க. இல்ல உங்களுக்கு நல்ல நேரமா இருந்தா சீக்கிரமா குணமாயிடும் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வந்தாங்க. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஒரு நோய் எப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்த்தே குணமாயிடுமான்னு சொல்லிடலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க என்ன டாக்டர்ஸா? பார்த்தே குணமாயிடும்னு சொல்றதுக்கு அவங்க சொல்றது அந்த நேரத்தை பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதை தான் கனிமொழி அவர்களும் சொன்னாங்க. இதை பெருசு பண்ணி அந்த அம்மா அவங்க தப்பா பேசுறாங்க, தற்குறித்தனமா பேசுறாங்க, இவங்களையெல்லாம் வேட்பாளரா போட்டாரு, இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வார்த்தை தப்பா போயிடுச்சு அப்படிங்கறக்காக அவங்களால எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. தாராளமா ஒரு தொகுதியை நல்லபடியா ஒரு பெண்மணியால பார்த்துக்க முடியும். அதுவும் கனிமொழி அவங்க நல்லா படித்தவங்க, கட்டாயம் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தான் இந்த பதிவே நான் உங்களுக்கு சொன்னேன். 2வது, அவங்க கோயம்புத்தூர் வாசி, அவங்க ஜோதிடர், என்னுடைய துறையிலேயே இருக்காங்க. என் துறையிலேயே இருந்து நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கள அவதூறா பேசுறத ஏற்றுக்க முடியாததுனால இனிமே யாரும் அவங்கள அப்படி பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. சரிங்களா? இதுல அரசியல் ரீதியெல்லாம் நான் எதுவும் சொல்ல, அவங்க நல்லவங்க வல்லவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் சொல்றது ஒரு ஜோதிடரை அவங்க சொன்ன விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு தப்பா பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரணும். தவிர அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னெல்லாம் நான் ஓட்டெல்லாம் கேட்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்க போட்டா போடுங்க, இல்லை போடலைன்னா அவங்க எப்படி ஜெயிச்சுக்குமா அப்படி ஜெயிச்சுக்கிட்டோம். எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.